அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசு துரைசாமி. 100 நாள் 100 வாசு டிப்ஸில் இன்றைக்கி 89வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாசு டிப்ஸு. அதாவது பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரியும், இந்த மனையடின்னு சொல்லுவாங்க. அதாவது வீடு கட்டும் பொழுது வீட்டுடைய அந்த நீளத்தையும் அகலத்தையும் சொல்லி மனையடின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசப்படும். இப்போ சென்னை இந்த பக்கம், செங்கல்பட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய வெளிமட்டம் தான் மனையடின்னு சொல்லுவாங்க, அளப்பாங்க. இந்த கொங்கு மண்டலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளளவு தான் மனையடின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு இப்போ 6 அடி நல்லது, 7 அடி தப்பு, 8 அடி நல்லது, இப்படி 9 அடி தப்பு, 10 அடி நல்லது, 11 அடி நல்லது, அதுக்கப்புறம் 16 அடி, அப்புறம் 17 அடி, அப்படி இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாஸ்திரத்துலையுமே எழுதப்படாதது, அது எந்த ஒரு புக்லையுமே கிடையாது. மனையடின்னு சொன்னாங்கன்னா அதை அவங்க விரிவாகவே அவங்க சொல்லலை. அதாவது வீட்டுக்குள்ளே பார்க்கணுமா இல்லை வெளியே பார்க்கணுமான்னு எந்த ஒரு அளவுமே சொல்லலை. அதனால் நீங்கள் மனையடியை பார்த்து நீங்கள் எதுவுமே உபயோகப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்படி அளவு பிடிக்குமோ அந்த அளவில் நீங்கள் வீடு கட்டிங்க, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டிங்க. ஆனால் சதுரம் சமமாக போட்டு கட்டணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதை நீங்கள் மனையடியை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்னன்னா ஏகப்பட்ட, அதாவது உங்களுக்கு குளறுபடி ஏற்படும். எப்படின்னா அது அளவு போடுவீங்க, அது கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 8 வரும், ஏன்னா ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 15 வரும், பெட்ரூமோட பார்த்தீங்கன்னா 9 வரும், அது 10 வச்சோம்னா இது மாறும். இப்படி மாற்றி மாற்றி குழப்பிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்குலையோ இல்லை வடமேற்குலையோ எக்ஸ்ட்ரா ஒரு வாழாட்ட சொல்லி உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை குழப்பி உங்களுக்கு அந்த பில்டிங்கே ஒரு கொலாப் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மனையடியை பார்க்காதீங்க. மனையடிக்கும் வாசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது ஒரே ஒரு பொதுமுறை என்னென்னா சதுரம் செவ்வகம் தான். அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, ஜப்பான் இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரே அளவு தான். ஆனால் அங்கே மனையடியை பார்க்குறது கிடையாது, வேறு எந்த நாளும் பார்க்குறது கிடையாது. நாமளும் பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொரு வித்தியாசத்தையும் பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம் சைடெலாம் பார்த்திங்கன்னா வீட்டோட வெளியில் பார்ப்பாங்க. நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா உள்ளளவு பார்ப்பாங்க. அதனால் மனையடியை பார்த்து வீடு கட்டாதீங்க. அதை உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிவிடும். உங்களுக்கு எப்படி இடம் இருக்கோ அது தூதுப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடு கட்டிக்கிங்க. ஏன்னா வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த காம்பெட் பின்னாடி இருக்கிற அந்த மனையடியே வராது. அதனால் மனையடி இடைச்சர்கள் தான். அதனால் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சதுரம் செவ்வகத்தில் வீடு அமைச்சிங்க. வீட்டுடைய உள்ள அளவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 13, 14, 15 வச்சுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் கிடையாது. அது சிறப்பு தான். மேலும் பல நல்லா தெரிவிக்கிட்டேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.